வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதைய ஆனா ஒரு புது கோணத்துல பார்க்க போறோம். விவிலியத்துல வர்ற எரிகோவின் வீழ்ச்சி. எக்காளம் ஊதி கோட்டை சுவர்கள் இடிஞ்சு விழுந்ததா சொல்ற கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா தொல்பொருள் சான்றுகள் உண்மையில என்ன சொல்லுது? ம் இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இதுக்காக நாம டாக்டர் பிரையண்ட் ஜி வுட் எழுதின ஒரு கட்டுரைய ஆதாரமா எடுத்திருக்கோம். பல வருஷங்களா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்கிட்ட ஒருமித்த கருத்து இருந்துச்சு. ஆமா, அதாவது யோசுவா எரிகோவை கைப்பற்றினதா சொல்ற காலத்துல அங்க ஒரு பெரிய நகரமே இல்ல. அதனால அந்த கதை கட்டுக்கதை தானே. கரெக்ட். ஆனா வுட் எழுத இந்த கட்டுரை அந்த மொத்த கருத்தையும் தலைகீழா புரட்டி போடுது. சொல்லப்போனா இது ஒரு பெரிய விவாதத்தை திரும்ப ஆரம்பிச்சு வச்சது. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த தொல்பொருள் மர்மத்தை ஒரு துப்பறியும் கதை மாதிரி ஆராய போறோம். இதுல சம்பந்தப்பட்ட முக்கிய ஆய்வாளர்கள் யாரு, அவங்க கண்டுபிடிச்ச ஆதாரங்கள் என்ன? ஒரே ஆதாரத்தை ரெண்டு பேர் பார்க்கும்போது எப்படி ரெண்டு வெவ்வேறு கதைகள் உருவாகுது? சரியா சொன்னீங்க. வாங்க இந்த ஆழமான ஆய்வை பார்க்கலாம். முதல்ல எரிகோ பத்தி சில விஷயங்கள். இது உலகத்திலேயே ரொம்ப பழமையான நகரங்கள்ல ஒண்ணு. அது மட்டும் இல்ல, கடல் மட்டத்துல இருந்து ரொம்ப தாழ்வான இடத்துல இருக்கு. ஒரு ராணுவம் கிழக்கிலிருந்து கானான் தேசத்துக்குள்ள நுழையணும்னா எரிகோவை கைப்பற்றாம உள்ள போகவே முடியாது. ஆமா, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இடத்துல இந்த நகரம் இருந்துச்சு. சரி, விபிலிய கதைய ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. இஸ்ரவேலர்கள் 7 நாள் அந்த நகரத்தை சுத்தி வராங்க. 7வது நாள் எக்காளம் ஊதுனதும் மக்கள் ஆரவாரம் செஞ்சதும் கோட்டை சுவர்கள் தட்டையா இடிஞ்சு விழுது. உடனே உள்ள புகுந்து நகரத்தை தீ வச்சு கொளுத்திடுறாங்க. அதேதான். இந்த சின்ன கதையில வர ஒவ்வொரு விஷயத்தையும் தொல்பொருள் சான்றுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது. சரி, இந்த மர்ம கதையோட துப்பறிவாளர்களை பத்தி பாப்போம். ஒவ்வொருத்தரும் இந்த வழக்க ஒவ்வொரு மாதிரி விசாரிச்சிருக்காங்க. ஆமா, முதல் டீம் 1900கள்ல ஜெர்மன் ஆஸ்திரிய குழு செலின் மற்றும் வாட்சிங்கர். ஓகே, அவங்க தான் முதல் பெரிய அகழ்வாராய்ச்சியை நடத்தினாங்க. அவங்களோட முடிவு ரொம்ப சிம்பிள். இஸ்ரவேலர்கள் வந்ததா சொல்லப்படுற பிற்கால வெண்கல காலத்துல, அதாவது லேட் பிரான்ஸ் ஏஜ்ல. கிமு 1550ல இருந்து 1200 வரைக்கும். ஆமா, அந்த காலத்துல அந்த இடம் காலியா இருந்துச்சு. அங்க ஒரு நகரமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆரம்பத்திலே கதை முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. ஆனா அதுக்கப்புறம் 1930கள்ல ஜான் கார்ஸ்டாங் என்ற பிரிட்டிஷ் ஆய்வாளர் வந்தாரு. அவர் ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிச்சாரு. அவர் கொஞ்சம் நவீன முறைகளை பயன்படுத்தினாரா? ஆமா, அவர் தோண்டும்போது இடிஞ்சு விழுந்த ஒரு இரட்டை சுவரையும் முழுசா அழிக்கப்பட்ட ஒரு நகரத்தையும் கண்டுபிடிச்சார். அந்த நகரத்துக்கு பேரு நகரம் ஐவி. ஓ, அப்போ அவர் ஏதாவது முக்கியமானதை கண்டுபிடிச்சாரோ? ஆமா, அந்த அழிவு எப்போ நடந்துச்சுன்னு அவர் தேதியிட்டார். அது சுமார் கிமு 1400. இது விவிலியத்துல சொல்ற காலவரிசையோட ரொம்ப சரியா பொருந்துச்சே. கரெக்ட். அதனால காட்ஸ்டாங் என்ன நினைச்சாருன்னா, அவ்வளவுதான், நான் விவிலிய கதையை நிரூபிச்சிட்டேன்னு நினைச்சார். கொஞ்ச காலத்துக்கு தொல்பொருள் உலகத்துல அதுதான் உண்மையாக கருதப்பட்டுச்சு. அப்போ கதைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்ச மாதிரி இருந்துச்சே. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. ம் 1950கள்ல கேட்லின் கென்யன் என்ற ஒரு ஆய்வாளர் வராங்க. அவங்க இந்த விவாதத்தோட போக்கையே மாத்திட்டாங்க. அவங்க ரொம்ப கடுமையான புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அவங்களோட முடிவு கார்ஸ்டாங்கிற்கு நேர் எதிரா இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, கார்ஸ்டாங் சொன்னது தப்பு. என்ன தப்புன்னு சொன்னாங்க? அவர் கண்டுபிடிச்ச அந்த இரட்டை சுவர் யோசுவா காலத்தை சேர்ந்தது இல்ல. அதுக்கு 1000 வருஷம் பழமையானது. அவர் சொன்ன நகரம் ஐவியின் அழிவு கிமு 1400ல நடக்கல. அது சுமார் கிமு 1550ல நடந்திருக்கு. அதாவது இஸ்ரவேலர்கள் அங்கே வர்றதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நகரம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. 10 ஆண்டுகளா கென்யனோட இந்த முடிவுதான் தொல்பொருள் உலகத்துல வேத வாக்கா இருந்துச்சு. அங்க கிடைச்ச சாதாரண உள்ளூர் மட்பாண்டங்களை வச்சுதான் தேதிய முடிவு செய்யணும்னு வுட் சொல்றாரு. சரி, கென்னியோட வாதம் தப்புன்னு சொல்றது சுலபம். ஆனா கிமு 1400 தான் சரின்னு நிரூபிக்க வுட் கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு. வுட் கார்ஸ்டாங்கோட கிமு 1400 தேதிய ஆதரிக்க 4 வகையான சான்றுகளை வரிசைப்படுத்துறார். முதல்ல மட்பாண்ட தரவுகள். ஓகே, மட்பாண்டங்கள் என்ன சொல்லுது? கென்யனே கண்டுபிடிச்ச உள்ளூர் அன்றாட மட்பாண்டங்கள், கிண்ணங்கள், சமையல் பானைகள், ஜாடிகள், இது எல்லாமே பிற்கால வெண்கல காலம் ஐக்கு, அதாவது கிமு 1550 டு 1400க்கு உரியவை. கென்யன் சொன்ன மாதிரி மத்திய வெண்கல காலத்தை சேர்ந்தவை இல்லை. இல்ல, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கென்யன் தேடின அந்த விலை உயர்ந்த சைப்ரஸ் மட்பாண்டங்களை காஷ்டாங் கண்டுபிடிச்சு. சரி, முதல் சான்று மட்பாண்டங்கள்
ரெண்டாவது, ரெண்டாவது சான்று அடுக்குமொழியியல், அதாவது ஸ்ட்ராட்டிகிராஃபி. இத ஒரு அடுக்கு கேக் மாதிரி யோசிக்கலாம் இல்லையா? நீங்க தோண்ட தோண்ட காலத்துல பின்னாடி போறீங்க. கரெக்ட். ஒவ்வொரு அடுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை சொல்லும். கென்யன் நகரத்தோட இறுதி காலத்துல 20 வெவ்வேறு கட்டிடக்கலை படிநிலைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. 20 படிநிலைகளா? ஆமா, இவ்வளவு தடவை கட்டி இடிச்சு திரும்பவும் கட்டுறதுக்கு கென்யன் சொல்ற மாதிரி வெறும் 100 வருஷம் பத்தாதுன்னு வுட் வாதிடுறார். கிமு 1650ல இருந்து 1550 வரைக்கும். ஆமா, அந்த 100 வருஷம் பத்தாது. இது ஒரு நீண்ட காலகட்டத்துல, அதாவது கிமு 1400ல முடிவடைஞ்சிருந்தாதான் பொருத்தமா இருக்கும். சரி. மட்பாண்டங்கள், மண் அடுக்குகள். அடுத்து என்ன? மூணாவது சான்று ரொம்ப சுவாரஸ்யமானது. ஸ்கிராப் சான்றுகள். ஸ்கிராப்னா அந்த வண்டு வடிவத்துல இருக்கிற எகிப்திய தாயத்துகள் தானே? அதேதான். பக்கத்துல இருந்த ஒரு கல்லறையில கார்ஸ்டாங் எகிப்திய பாரோக்களோட பெயர்கள் பொறிக்கப்பட்ட ஸ்கிராப்களோட ஒரு தொடர்ச்சியான வரிசையை கண்டுபிடிச்சார். இந்த பாரோக்களோட காலம் கிமு 14ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரைக்கும் நீடிக்குது. அப்போ இது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி. இந்த தாயத்துக்கள் அங்க இருக்குன்னா அந்த நேரம் வரைக்கும் அந்த நகரம் உயிர்ப்போட இருந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்ட். கென்யன் சொன்ன மாதிரி கிமு 1550லயே அழிஞ்சு போயிருக்க வாய்ப்பில்ல. சரி, நாலாவது சான்று என்ன? நேரடியான ஆதாரம் ஏதாவது இருக்கா? இருக்கு. நாலாவது நேரடியான அறிவியல் சான்று, ரேடியோ கார்பன் தேதி. கார்பன் 14 டேட்டிங். ஆமா, அந்த அழிவு நடந்த அடுக்குல இருந்து கிடைச்ச ஒரு கரித்துண்ட கார்பன் 14 சோதனைக்கு உட்படுத்தினாங்க. அதோட காலம் கிமு 1410 கூட்டல் அல்லது கழித்தல் 40 ஆண்டுகள்னு ரொம்ப துல்லியமா வந்தது. அப்போ யோசிச்சு பாருங்க. உள்ளூர் மட்பாண்டங்கள், மண் அடுக்குகள், எகிப்திய ஸ்கராப்கள், கார்பன் 14 தேதி, இப்படி 4 வெவ்வேறு வகையான சான்றுகளும் ஒரே திசையை காட்டுது. ஆமா, நகரம் சுமார் கிமு 1400ல தான் அழிக்கப்பட்டிருக்கு. இது விவிலிய காலவரிசையோட கரெக்டா பொருந்தது. சரி, இந்த கிமு 1400 தேதியை ஏத்துக்கிட்டோம்னு வச்சுப்போம். அடுத்த பெரிய கேள்வி, அந்த இடத்துல கிடைச்ச பௌதிக சான்றுகள் யோசுவா புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற விவரங்களோட பொருந்துதான் ஆமா, ஏன்னா தேதி மட்டும் பொருந்துனா பத்தாது இல்லையா? இல்லையா? இப்போதான் உண்மையான துப்பறியும் வேலை ஆரம்பிக்குது. கரெக்ட். இங்கதான் வுட் சில ஆச்சரியமான ஒற்றுமைகளை எடுத்து வைக்கிறார். முதல்ல இடிஞ்சு விழுந்த சுவர்கள். விவிலியத்துல சுவர்கள் தட்டையாக விழுந்தனன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, கெனியன் பிரதான கோட்டைச்சுவருக்கு வெளியே தோண்டும் போது விழுந்த செங்கல் குவியலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இந்த செங்கல்கள் உச்சியில இருந்த சுவர்ல இருந்து விழுந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அந்த செங்கல் குவியல் எப்படி இருந்துச்சு? அது முக்கியமா? ரொம்ப முக்கியம். அது ஒரு சரிவு பாதை மாதிரி இருந்துச்சு. அதாவது தாக்குறவங்க அந்த செங்கல் குவியல் மேல ஏறி சுலபமா நகரத்துக்குள்ள போயிருக்க முடியும். இது யோசுவா 6:20ல சொல்றதோட அப்படியே பொருந்துது. அங்க அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு நேராக நகரத்திற்குள் ஏறினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த மாதிரி சுவர்கள் இடியறதுக்கு அந்த பகுதியில பொதுவா நடக்கிற ஒரு பூகம்பம் காரணமா இருந்திருக்கலாம்னு வுட் சொல்றார். ஆஹா, இது ஒரு முக்கியமான பொருத்தம். வேற என்ன இருக்கு? குறுகிய முற்றுகை மற்றும் வசந்தகால அறுவடை. இது எப்படி தெரிஞ்சது? அகழ்வாராய்ச்சியில நகரம் முழுசும் தானியங்கள் நிரப்புன ஜாடிகள் அப்படியே கிடைச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப அசாதாரணமான ஒரு விஷயம். ஏன் அசாதாரணமானது? ஏன்னா பொதுவா ஒரு நகரத்தை முற்றுகையிட்டா மக்கள் சாப்பாட்டுக்கு அந்த தானியத்தை தான் பயன்படுத்துவாங்க. பல மாசங்கள் முற்றுகை நீடிச்சா தானியம் காலி ஆயிடும். ஆனா இங்க தானியம் முழுசா இருக்குன்னா? இருக்குன்னா அந்த நகரம் ரொம்ப சீக்கிரமா ஒரு நீண்ட பட்டினி முற்றுகைக்கு ஆளாகாம வீண்டிருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம ஜாடிகள்ல தானியம் நிரம்பி இருக்குன்னா அது அறுவடை முடிஞ்ச உடனே நடந்த தாக்குதலா இருக்கணும். அதாவது வசந்த காலத்துல. கரெக்ட். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா விவிலியம் இந்த 2 விஷயத்தையுமே சொல்லுது. முற்றுகை வெறும் 7 நாள் மட்டும்தான் நடந்துச்சு. அது அறுவடை காலங்கிறதுக்கும் குறிப்புகள் இருக்கு. யோர்தான் நதியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வசந்த காலத்துல தான் நடக்கும். ஆமா, ராகாப் என்ற பெண் உழவாளிகளை சணல் செடிகளுக்குள்ள மறைச்சான்னு ஒரு குறிப்பு இருக்கு. சணல் செடிகளையும் அறுவடைக்கு பிறகுதான் கூரையில உலர்த்துவாங்க. எல்லா புள்ளிகளும் இணையுது பாருங்க. இப்ப மூணாவது மற்றும் மிக முக்கியமான ஒற்றுமைக்கு வருவோம். நகரம் எரிக்கப்பட்டது, ஆனா கொள்ளையடிக்கப்படல. இது எப்படி ஒரு ஆதாரமா இருக்க முடியும்? ஜெயிச்ச எந்த ஒரு ராணுவமும் தானிய மாதிரி ஒரு மதிப்புமிக்க பொருளை விட்டுட்டு போகாது. ஆனா இங்க அந்த தானியம் முழுசா எரிக்கப்பட்டிருக்கு. இது ஏன் முக்கியம்? ஏன்னா விவிலியத்துல ஒரு குறிப்பிட்ட கட்டளை இருக்கு. எரிகோவில இருக்கிற தங்கம் வெள்ளியை தவிர மத்த எல்லாமே கர்த்தருக்கு சாபத்தீடானது. அதனால இஸ்ரவேலர்கள் எதையும் கொள்ளையடிக்க கூடாது, எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தொல்பொருள் சான்று இந்த கட்டளையை உறுதிப்படுத்துதா?
கென்னியோட அழிவை பற்றிய விளக்கம் அப்படியே இதை பிரதிபலிக்குது. அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, அழிவு முழுமையானது. சுவர்களும் தளங்களும் நெருப்பால் கருப்பாகவோ மற்றும் சிவப்பாகவோ மாறியிருந்தன. ம். ஒவ்வொரு அறையும் விழுந்த செங்கற்கள், மரக்கட்டைகள் மற்றும் வீட்டுப் பொருட்களால் நிரம்பியிருந்தது. அதேதான். அப்போ இது ஒரு தற்செயல்னு சொல்ல முடியாது. ஒரு வலுவான கோட்டை, வசந்த கால அறுவடைக்கு பிறகு ஒரு குறுகிய முற்றுகை, வெளியே சரிஞ்சு விழுற சுவர்கள், அதுவும் தாக்குறவங்களுக்கு ஒரு சரிவு பாதையை உருவாக்குற மாதிரி. அப்புறம் மதிப்புமிக்க தானியத்தை கூட கொள்ளையடிக்காம மொத்த நகரத்தையும் எரிச்சது. இது விபிலிய கதையோட ஒவ்வொரு புள்ளியிலையும் பொருந்தது. ம். நாம இந்த ஆய்வ ஆரம்பிக்கும்போது, தொல்பொருள் ஆய்வு எரிகோ கதைய பொய்யாக்கிடுச்சுன்னு ஒருமித்த கருத்து இருந்துச்சு. ஆனா, பிரையண்ட் வுட் கென்யோனோட அறிக்கைகளையே மறுபரிசீலனை செஞ்சு, கிமு 1400 என்ற தேதியை ஏத்துக்கிட்டா சான்றுகள் விவிலிய கணக்கோட ஆச்சரியப்படத்தக்க வகையில ஒத்துப்போகுதுன்னு ஒரு வலுவான வாதத்தை முன்வைக்கிறார்.